ஸோ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனை? வார் ஆக்சுவலாக யாருக்கு? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமா, இல்லை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமா? அமெரிக்கா இதில் எதனால் இன்வால்வ் ஆனாங்க? ஸோ அரப் கண்ட்ரீஸை ஈரான் அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? ஸோ எதனால் அட்டாக் பண்ணாங்க? இந்த வார் இப்படியே கண்டினியூ ஆனால் இதில் யாரெல்லாம் இம்பேக்ட் ஆவாங்க? இதில் எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வார் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஈரான், இஸ்ரேல் இவங்களோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, ஸோ இஸ்ரேலுங்கிறது ஒரு சின்ன கண்ட்ரி. இது வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து 1948 ஒரு உருவாகிற ஒரு கண்ட்ரி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து பிரிஞ்சு தான் உருவாகுது. இதனால மிடில் ஈஸ்ட்டில் இருக்க எல்லாருமே இந்த இஸ்ரேலுக்கு வந்து ஒரு ஆப்போனண்ட்டாக தான் இருக்காங்க. அதாவது மற்ற அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு ஒரு ஆப்போனண்ட். இந்த டைமில் இந்த கண்ட்ரி உருவாகி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரப் கண்ட்ரிஸ் எஜிப்டு, லெபனானு, சிரியா அப்படிங்கிற கண்ட்ரிஸ்லாம் வந்து இந்த இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய அட்டாக்லாம் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்படியோ இந்த இஸ்ரேல் வந்து இந்த வேர்ல்டு வாரில் எப்படி சமாளித்தாங்களோ அந்த மாதிரி சமாளித்து ஒரு ஸ்டேபிள் ஆகுறாங்க. ஸோ இவங்க ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் ஸோ எகெயின் இதே மாதிரி ஒரு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வந்தால் மற்ற கண்ட்ரிஸ்லாம் அட்டாக் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கண்ட்ரி வேணும் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக இவங்க அப்ரோச் பண்ணுறது யார் அப்படின்னா ஈரான். ஈரானை ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பஹலவி. ஸோ முகமது ராசா பஹலவி இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஈரானை வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த டைமில் அமெரிக்காவும் பிரிட்டிஷும் வந்து இந்த ஈரானில் இருக்கிற எண்ணெய் வளம், அதாவது இந்த ஆயில் ரிசோர்ஸு, ஸோ க்ரூட் ஆயில் எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக கொள்ளடிச்சிட்ருக்காங்க. இவர் இதை பற்றி கண்டுக்காமல் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இவர் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கார். ஸோ அவங்களும் நிறையா சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ இதை வந்து ஈரானில் இருக்க பீப்புள்ஸ் வந்து யாருக்குமே பிடிக்கல. ஸோ இந்த டைமில் 1953 மொசாக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து உருவாக்குறாரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாத்தையும் திரட்டி ஒரு புரட்சி மாதிரி பண்ணுறாரு. ஸோ இந்த பஹலவி வந்து இப்படி ஆட்சி பண்ணிகிட்டே இருந்தால் ஈரானோட ரிசோர்ஸ் எல்லாமே போயிடும் அப்படின்னு மக்களுக்கு வந்து இது பண்ணி பேசி புரிய வச்சு ஒரு இதாகிறாரு. ஸோ அவங்க சப்போர்ட்லேயே இந்த பஹலவியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவரோட ஆட்சியை வந்து கவிழ்த்துறாங்க. ஸோ கவிழ்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். இவர் பிரைம் மினிஸ்டர் ஆகி கொஞ்ச நாள்லேயே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த அமெரிக்கா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவங்க எல்லாருமே வந்து எங்கள் கண்ட்ரியை விட்டு போயிடணும். ஸோ நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா எங்களோட ரிசோர்ஸ் எல்லாமே தப்பிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாத்தையுமே காலி பண்ண வைக்கிறாங்க. இதில் வந்து அமெரிக்காவும் பிரிட்டிஷும் பயங்கரமாகவே டென்ஷன் ஆகிடுறாங்க. இதனால இந்த அமெரிக்கா இங்கேயும் வேலை பார்க்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உளவுப்படை, அமெரிக்கா வந்து பல படைகள் வச்சுருக்காங்க. உளவுப்படை, நிறைய படைகள், சீக்ரெட்டான ஏஜென்சிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் ஒரு படையை உருவாக்கி அதை வந்து ஈரானுக்குள்ளே அனுப்பி இவர் வந்து அந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் வச்சு அந்த இவரோட ஆட்சியை வந்து காலி பண்ணிடுறாங்க. ஸோ காலி பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பஹலவிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சியை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ஆட்சியை கொடுத்ததுக்கப்புறம் இந்த பஹலவி, இந்த முகமது ராசா பஹலவி அமெரிக்காவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கார். ஸோ அவங்க சப்போர்ட்டில் தான் இவர் கவர்மெண்ட்டே ரூல் பண்ணிகிட்ருக்காரு. இவங்களும் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரியே வந்து இந்த ஆயில் ரிசோர்ஸு, இந்த க்ரூட் ஆயில் எல்லாத்தையும் பயங்கரமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மக்கள் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈரானோட பீப்புள்ஸ் வந்து இம்பேக்ட் ஆகிட்டே இருக்காங்க. இந்த டைமில் இஸ்ரேல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மற்ற அரப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து எளிமையாக தான் இருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்னா இந்த அரப் கண்ட்ரீஸில் வந்து இவங்களும் முஸ்லீம்ஸ் தான், அவங்களும் முஸ்லீம்ஸ் தான். ஸோ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற 2 கண்ட்ரியில் சன்னி அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. ஸோ ஷியா அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் இந்த இஸ்ரேலுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து இஸ்ரேலுக்கு வந்து யாருமே வந்து கச்சா எண்ணெய் கொடுக்கக்கூடாது, அதாவது இந்த க்ரூட் ஆயில் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரூல் கொண்டு வராங்க. இந்த டைமில் ஈரானும் இஸ்ரேலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால இந்த ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து சீக்ரெட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கச்சா எண்ணெய் இதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து ஒரு பயங்கரமான ஹிஸ்ட்ரி இருக்குது. பின்னாடி இவங்க இப்படிலாம் சீக்ரெட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு போயிட்டே இருக்கும் இந்த பாட்டை. அதனால் இது சும்மா ஒரு சின்ன ஒரு இதாக பார்ப்போம். இப்படி போயிட்டே இருக்குது. இந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1979 ஆமாம் 1967 இந்த 1967 பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து எஜிப்ட் கண்டுபிடிச்சிடுறாங்க. இது மாதிரி ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு வந்து சீக்கிரட்டாக அந்த ஆயிலெலாம் கொடுத்துட்ருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால் இந்த ட்ரான் அப்படிங்கிற ஒரு நீர்நிலையம் வந்து எஜிப்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கொடுக்கணும். அந்த வழியில் தான் இந்த ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க.
அதுக்கப்புறம் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஈரானும் இஸ்ரேலும் சேர்ந்து ஸோ இந்த பைப் லைன் மாதிரி ஒன்று உருவாக்கி கடலுக்கடியில் அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லா இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே போகிறனால இவங்க வந்து அந்த யூரோப் கண்ட்ரீஸ்க்கு வந்து அந்த எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணி பயங்கரமாகவே நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. நல்லா ஏர்ன் பண்ணி வெல்த்தி ஆகிடுறாங்க. ஸோ ஈரானும் வெல்த்தியாக இருக்குது, இஸ்ரேலும் வெல்த்தியாக இருக்குது. ஸோ இவங்க இன்னும் க்ளோஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. நிறையா அசைன்மெண்ட்லாம் சைன் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, இது ஈரானில் இருக்க பீப்புள்ஸ் யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா வெல்த்தியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மன்னர் தான். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா வெல்த்தியாக இருக்கார், பஹ்லவி. ஆனால் ஈரானில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பாவர்ட்டி லெவலில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதில் வந்து நாளுக்கு நாள் பிரச்சனை ஆகிட்டே இருக்குது, பிரச்சனை வெடிச்சிட்டே இருக்குது. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ தான் வந்து உருவாகிறாரு 1979 இந்த ரொஹல்லா காமினி அப்படிங்கிற ஒரு இது உருவாகிறாரு. ஸோ இவர் மக்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஸோ ஒரு பெரிய ஒரு புரட்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக புரட்சி பண்ணி இந்த பஹ்லவி இவர் வந்து டோட்டலாகவே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நிறைய மக்களோட சேர்ந்து போராடி அதெல்லாம் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பஹ்லவியோட ஆட்சியை வந்து முடிவு கொண்டு வந்துட்டார். ஸோ இவர் முடிவுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஈரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளான கண்ட்ரி ஆகுது. ஸோ இந்த ஈரான் ஸ்டேபிளான கண்ட்ரி ஆகுது அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த பஹ்லவி எப்படி ஈரானை ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில், அதாவது யூரோப் சைடு அமெரிக்கன் சைடு கல்ச்சரில் தான் இவர் ரூல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த காமினி ரொஹல்லா காமினி வந்ததுக்கப்புறம் இதை வந்து டோட்டலாக ஒரு முஸ்லீம் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிக்கிறார். ஸோ அறிவித்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இந்த அமெரிக்கன் யூரோப் யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு, பிரிட்டிஷோட அஃபீஷியல்ஸு ஸோ இவங்க தான் ஆல்ரெடி க்ளோஸாக இருந்தாங்கல்ல, இந்த ஈரானும் இந்த அமெரிக்கனும். ஸோ அதனால் ரொம்ப நிறையாவே க்ளோஸாக நிறைய இங்கேருந்து கொள்ளடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து மக்கள் பயங்கரமான பிரச்சனை ஆனது வந்து யாருக்குன்னா மக்களுக்கு தான். ஸோ இதனால் நிறையா இம்பேக்ட் ஆகிருந்துருக்கு. இது எல்லாத்தையுமே காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக எல்லாத்தையுமே விரட்டிடுறாரு. ஸோ இந்த ரொஹல்லா காமினி வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற அமெரிக்கன் பீப்புள்ஸ் கூட இல்லாமல் டோட்டலாக காலி பண்ணிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற கொஞ்சம் அஃபிஷியல்ஸ் வந்து ஒரு 400 பேருக்கு மேலே இருக்கவங்க வந்து பணைய கைதியாக வந்து 400 பேர் கிடையாது, ஒரு 30-40 பேர் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில. அவங்கள வந்து பணைய கைதியாக வச்சுட்டு ஒரு 400 டேஸ்க்கு வச்சுட்டாரு. இதனால இந்த அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கடுப்பாகுது. இதனால தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் அப்போலேருந்து ஒரு வார் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது பஹ்லவியோட கவர்மெண்ட்டுக்கு, இவரோட கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு இந்த பிரிட்டிஷ்க்கெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதனால தான் அமெரிக்கா இப்போலேருந்தே இந்த அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த ரொஹல்லா காமினி இவர் தான் பார்த்திங்கன்னா ஈரானோட ஃபஸ்ட்டு சுப்ரீம் லீடர். ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அலி காமினி, அதுவுமே நம்ம இந்த இந்த ஒரு மிஷல் அட்டாக்ல வந்து இறந்ததுனால நிறைய பேத்துக்கு தெரிய வராரு. ஸோ அது மாதிரி நிறைய புரட்சிகள் மீன்ஸ் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஓன் கவர்மெண்ட்டை ஸோ மொத்தமாக யாருக்கிட்டேயுமே வந்து ஒரு அடி பண்ணியாமல் ஒரு நாட்டை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தவர் தான் அந்த அலி காமினி. ஸோ இவரோட தந்தை தான் இந்த ரொஹல்லா காமினி. ஸோ இந்த ரொஹல்லா காமினி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லாத்தையுமே விரட்டிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்ப்ளீட் முஸ்லீம் நாடாக்குறாரு. ஸோ மற்ற நிறைய நாடுகள் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு எதிர் நாடாகிறாங்க. இந்த டைமில் இஸ்ரேலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுக்கு ஆப்போனண்ட் தான். ஏன்னா இவங்க வந்து அந்த ரூல் பண்ணதுக்கு இவர் வந்ததுக்கப்புறம் இஸ்ரேலை வந்து எதுக்குமே சப்போர்ட் பண்ணல இஸ்ரேலுக்கு. ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக வந்து இஸ்ரேல் கூடயும் ஒரு பிளாங்க் ஆகிடுது. ஸோ அவங்கள வந்து டோட்டலாக கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு இரும்பு போட்ட மாதிரி இந்த ஈரானை வந்து மாற்றிடுறாரு. ஸோ மற்ற கண்ட்ரினாலையும் அட்டாக் பண்ணவே முடியல. ஸோ ரொம்பவே ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டாக ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. இவங்க வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை, நிறைய டைம் வந்து பண்ணாலுமே ஆனால் இது வந்து ஒரு முடிவுக்கு வர மாதிரி இல்லை. ஸோ அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2015 வந்து JCPOA அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த ஒப்பந்தத்துப்படி வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த 2018 பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து நிறையா அந்த பிரச்சனைகள்லாம் பண்ணி அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா வந்து அந்த JCPOA அதுலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டே இருக்குது. அமெரிக்காவுக்கும் இவங்களுக்கும் வார்
இதில் மெயினான ஆள் யார் அப்படின்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் வார். ஆனால் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஃபுல்லாக பேக் அண்ட் சப்போர்ட். ஸோ இவங்க தான் வந்து ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆர்மி ரிசோர்ஸு. ஸோ இஸ்ரேலுக்கும் இருக்குது, ஆனால் இந்த நிறையா அந்த ஹெல்ப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா தான். ஸோ இப்படியே இந்த வார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாளாக கண்டினியூ ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஈரான் வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் ஸ்டாப் ஆன மாதிரி சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னாங்க. ஸோ அமெரிக்கா வந்து கெடுலாம் கொடுத்தாங்க. ஸோ இதுக்குள்ளே காலி பண்ணலை அப்படின்னா, அந்த போரை ஸ்டாப் பண்ணலை அப்படின்னா நாங்கள் வந்து ஈரானே டோட்டலாக காலி பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. வார் வந்து என்னதான் ஸ்டாப் ஆகிடுன்னு சொன்னாலும் வார் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக ஸ்டாப் ஆகலை. ஸோ ஜஸ்ட் அப்படியே ஒரு கோயிங் ஆன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த வார் வந்து இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட எக்கனாமி, இந்தியாவோட எக்கனாமி வந்து ஸோ இப்போ ஷேர் மார்க்கெட்டெலாம் வந்து எவ்வளோ டவுனாக போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லாவே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுலேருந்து நம்ம கேஸ் தட்டுப்பாடு, இந்த பெட்ரோலு, ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, ஸோ எல்லாத்துக்குமே பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வார் பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து இந்தியா அப்படிங்கும்போது பீஸ்ஃபுல்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஈரானுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃபைன். பட் இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து போருங்கிறது எதுக்குமே ஒரு முடிவே கிடையாது. ஸோ இவங்க நல்ல பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டுருக்கும். ஸோ பேச்சுவார்த்தை நடத்தி வைக்கிறது நிறைய கண்ட்ரிஸும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட ஒரு பாகிஸ்தானில் வந்து ஒரு அந்த பிரதமர் வந்து இப்போ இன்டர்ஃபியர் ஆகி கொஞ்சம் வார் வந்து ஒரு பீஸாக கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ இப்படியே கண்டினியூ ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த வார் வந்து வேர்ல்டு வார் 3 அளவுக்கு வந்து போக சான்ஸ் கிடையாது. ஸோ நம்மளோட இதுவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வாருங்கிறது ஒரு முடிவு கிடையாது, போயிட்டே இருக்கும். ஸோ இப்படியே இதுக்கு வந்து பேச்சுவார்த்தை முடிவாகிடுச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வார் இதோட அப்டேட்டு, ஸோ அதோட நெக்ஸ்ட் எப்படி போயிட்டுருக்கு என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வீடியோவுமே பேச போகிறோம். ஸோ வார் பற்றி பேசுகிறதுக்காக அந்த சேனல் கொண்டு வரல. ஸோ எல்லா கண்டென்ட்டும் பேசுகிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன, இந்த வாரில் வந்து இப்படியே கண்டினியூ ஆனால் எப்படி போகுது, ஸோ உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.